அரங்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். வேர்ச்சொல் இந்த கலை இலக்கிய கூடல் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் வழியாக இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு படைப்பாளர்களும் வாசகர்களும் ஒருங்கே ஒரு இடத்தில் சங்கமிக்கும் ஒரு அரிய வாய்ப்பினை நாம் பெற்று இருக்கிறோம். என்னுடைய கவிதைகளுக்கு நான் நேரடியாக சென்று விடுகிறேன். தலைப்பு சாதிக்குறி. என் குடியிருப்பை குறிப்பிட்டு ஒதுக்குகிறாய் சேரி என்று. என் உடைமைகள் எதுவும் ஆகின்றன உனக்கு தீண்டத்தகாததாய். என் உயிரே போனாலும் வழிவிட மறுக்கிறது உன் பாதை. வளர்ந்தாலும் தெரிகிறோம் உனக்கு கீழ்ச்சாதியாய். உன்னை போலவே உன் ஆண்குறியும் இருந்து விட்டால் பாலியல் வன்கொலையால் சாகமாட்டாள் என் சகோதரி. கவிதை 2. தலைப்பு உங்கள் தெய்வங்களை. உங்களுக்கு ஊர் என்றும் எங்களுக்கு சேரி என்றும் இருக்கும் நாட்டில், உங்களுக்கு ஒரு சுடுகாடு எங்களுக்கு ஒரு சுடுகாடு என்றிருக்கும் ஊரில், உங்களுக்கு ஒரு கோயில் எங்களுக்கு ஒரு கோயில் என்று கட்டிக்கொண்ட தெருக்களில், உங்களுக்கு ஒரு குளம் எங்களுக்கு ஒரு குளம் என்று வெட்டி கொண்ட வீதிகளில், உங்கள் தொழுவத்து மாடுகள் உங்களுடையதாகும் போது எங்கள் கொட்டாய் மாடுகள் மட்டும் எப்படி உங்களுக்கு கோமாதா ஆகும்? ஆமாம், யாரை கேட்டு குடியமர்த்தினீர்கள் உங்கள் மாடு? ஆமாம், யாரை கேட்டு குடியமர்த்தினீர்கள் எங்கள் மாடுகளில் உங்கள் தெய்வங்களை? நிலமற்றவனை நனைக்கும் மழை. மழை எல்லாருக்கும் பொதுவாய் பெய்வதாக பொய் சொல்கிறார்கள். மழை எல்லாருக்கும் பொதுவாய் பெய்வதாக பொய் சொல்கிறார்கள். அது அதிக நிலம் உள்ளவனுக்கு அதிகமாகவும் குறைந்த நிலம் உள்ளவனுக்கு குறைவாகவும் நிலமற்றவனை நனைத்து விட்டும் கிளம்புகிறது. 4வது கவிதை இன்னும் ஒரே கவிதை மட்டும்தான். அவளுக்கு புத்தராக, அம்பேத்கராக, பெரியாராக, மார்க்ஸாக, அதற்கும் மேலான யாரோ ஆக கூட ஆசை. ஒப்புக்கொள்ளத்தான் ஒருவனும் இல்லை. கடைசி கவிதை. கடவுளே, நீ எப்படி ஆனாய் கடவுளாக? யார் உன்னை நியமித்தது? யார் உன்னை ஒப்புக்கொண்டது? தேர்வு ஏதேனும் நடந்ததா? தேவையான மதிப்பெண் பெற்றாயா? கடவுளே, உன் நாடு, மொழி, இனம், மதம், உன் ஊர்தான் எது? ஊரில் மேல் தெருவா கீழ் தெருவா? கடவுளே, நீ கருப்பா வெள்ளையா? சைவமா அசைவமா? அசைவம் என்றால் மாடா மற்றவையா? கடவுளே, அத்தனை கைகளில் உனக்கு என்னதான் வேலை? எவ்வளவு ஊதியம்? உன் மேலதிகாரி யார்? உனக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் எவர்? கடவுளே, நீ எதில் பயணிக்கிறாய்? எலி மீதா? பாம்பின் மீதா? எருமை மீதா? எங்கள் மீதா? முதலிலேயே கேட்க நினைத்தேன், நீ ஆணா பெண்ணா மாற்றுப்பாலினமா? கடைசியாக ஒரு கேள்வி, எப்போது ஓய்வு பெறுவாய்? நீண்ட வரிசையில் நாங்கள். அமுக்கரா கிழங்கு, கரிசலாங்கண்ணி, கல்பாசி, கற்பூரம், கோரைக்கிழங்கு, பேராமுட்டி வேர், புதினா, பூளக்கிழங்கு, வல்லாரை, வெட்டிலை கஸ்தூரி, சிகைக்காய், செம்பருத்தி, நீர்ப்புறமி, நெல்லிக்காய். இதனால் கவிதை இல்லை, வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நவரத்ன ஆயில என்னென்ன மூலிகைலாம் கலக்கிறாங்கன்னு எழுதியிருந்தாங்க. அதை எழுதி சேர்த்து பிரிண்ட் வந்துருச்சு. பொதுவாக நான் கவிதை எழுதுறதுக்குன்னு சில விஷயங்களை எடுத்துக்குவேன். என்னன்னா, தலித் நாட்டாரியல் வகைமை அப்படிங்கிறத நான் ஒன்று வகைமைப்படுத்துவேன். என்னன்னா, தலித்துகள் அவங்களோட ஒப்பாரி, தாலாட்டு, நடவு பாடல்கள் இது எல்லாத்துலேயும் இருந்து தான் என்னுடைய பெரும்பான்மையான கவிதைகள் உருவாக்கப்படுது. அங்கே பாடக்கூடிய பாடல், அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவிதைகளாக்குவேன். திட்டமிட்டு அரசியலாக எழுதப்படுறது இல்லை, எழுதுறதே அரசியலாக மாறிடுது. அதுதான் இந்த நாட்டாரியல் தன்மையிலிருந்து எடுத்துக்கிறதா இருக்குது. பொதுவாக நான் இதுக்கு முந்தின ஆண்டுகளில் வாசிக்கும் போது என் கவிதைகள் எடுக்கப்படுற பாடல்களை ஏதாச்சும் ஒன்று பாடுவேன். அதனுடைய பின்புலம் கனகம்மாள்னு ஒருத்தவங்க, அவங்கள நான் நேர்காணல் எடுத்து அந்த பாடல்களை ஆய்வு செய்யும் போது இப்போ இறந்துட்டாங்க.
அந்த நேர்காணல் எடுத்த தோழர் வந்து அடிக்கடி வந்து இவங்க நேர்காணல் அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாய் வீட்டில் தான் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பேன், எங்கள் அம்மா அங்கே வேலை செய்வாங்க, நான் பாட்டுக்கு சரணாத்தி அடிப்பேன், நிறைய நெல் கொட்டி கிடக்கும், நான் பாட்டுக்கு போவேன், 2 வீட்டு நெல்லையும் ஒன்றா கலந்துருவேன், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க, என்னை திட்ட மாட்டாங்க, எல்லாம் ஒரு வீட்டு பிள்ளையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா. அதுக்கு இவர் கேட்டிருந்தார், ஏன் நீங்கள் பெரிய வீட்டு பிள்ளைன்றதுனால தான் உங்களை எதுவும் சொல்லலையா அப்படின்னா, இல்லை அதெல்லாம் இல்லை, ரொம்ப இயல்பாக எல்லாரும் பழங்குவாங்க அப்படின்னு. அப்புறம் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து, என்ன தோழர் பெரிய வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு சொல்றீங்களேன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, இவங்க கூட பிறந்தது வந்து 6 பேர், இவங்க பெற்றது 12 பேர், அவங்க ஒரு அரை டஜன், இது ஒரு முழு டஜன், அப்போ மொத்தம் 18 பேர், அதுதான் பெரிய குடும்பம்னு சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நான் சிரிச்சுட்டு கேட்டேன். இல்லை தோழர், உண்மையிலேயே அவங்க அப்பா வந்து நிலம் வச்சிருந்தாரு, விவசாயம் பண்ணாரு, கொஞ்சம் செழிப்பா இருந்த குடும்பம் தான் அப்படின்னு பதிவு பண்ணாரு. அந்த பாட்டியுமே அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு பாட்டு மூட்டைக்காரன் துணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொன்னாங்க. அப்போ அந்த அன்னைக்கு சூழல்ல வந்து தீபாவளிக்கு மூட்டையில துணி கட்டி எடுத்துட்டு, ரெடிமேட் துணி மூட்டையில துணி கட்டி எடுத்துட்டு வருவாங்க, அதுலதான் எல்லாரும் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டு ஒண்ணு பண்ணாங்க. அப்ப நன்னே நானே நானே நன்னே நானே நானே, என் காலு கீழே தானே காப்பு, என் காலு கீழே தானே காப்பு, அதை வாங்கி தருபவர் யாரோ மாயமணி கோவிலேரோ, அதை வாங்கி தருபவர் யாரோ மாயமணி கோவிலேரோ, என் இடுப்பு கீழே தானே சேலை, என் இடுப்பு கீழே தானே சேலை, அதை வாங்கி தருபவர் யாரோ மாயமணி கோவிலேரோ, என் காது கீழே தானே தோடு, என் காது கீழே தானே தோடு, அதை வாங்கி தருபவர் யாரோ மாயமணி கோவிலேரோ. இந்த பாட்டை கேட்ட பிறகு அவங்க சொன்ன அந்த கதை தான் மூட்டைக்காரன் துணி அப்படின்னு. இப்ப நான் கவிதைக்கு வந்துடுறேன். கவிதையினுடைய தலைப்பு வந்து பகவு. பெரியதம்பு விட்டு காலக்கண்ணு செம்மன் குழியில் விழுந்து மாண்டு விட்டதாக சொன்ன அம்மா, கொன்றை தழைகளால் மூடி புரண்டை கொடிகளால் சுற்றி எடுத்து வந்திருந்தால் மாட்டீரலை, கொடை கம்பியில் செருகி காட்டாமணுக்கை எடுத்து தீமூட்டி பதமாக சுட்டு பங்கு பிரித்தாள் அக்கா. 3 பங்காக பிரித்து ஆளுக்கொன்றை நானும் அக்காவும் மென்று கொண்டிருந்தோம். அப்பா படத்திற்கு வைத்து படைத்த 3ஆம் பங்கை மேலும் 2ஆக பிரித்து தந்தாள் அம்மா. அப்பா உமிழ்நீர் ஒழுக அம்மாவையே முறைத்தபடி இருந்தார் கண்ணாடி சட்டகத்துக்குள். ஏனம் இந்த கவிதையினுடைய தலைப்பு. திணைப்புடத்தில் செங்கண்ணும் கூரிய எயிரும் திமிலோடு சேர்ந்து அஞ்சாத நிமிர்ந்த நடையோடும் மேய்கிறது ஏனம். வில்லோடு அம்பேந்தி காணவன் எய்கிறான், காரிரும்பு மேனியில் பட்ட அம்பு பாறையில் பட்டது போல் தெரித்தது. இப்போது வில்லோடு அம்பேந்தி காணவர்கள் எய்கிறார்கள், திமிரி வீழ்கிறது. சுட்ட இறைச்சியில் மலைத்தேன் தடவுங்கள், மற்ற இறைச்சிகளில் மிளகை தூவுங்கள், பசுனையில் பொரித்து திணைச்சோற்றில் பிசைந்து வையுங்கள், மூங்கில் குழாயில் நரவை நிரப்புங்கள், கோட்டுவாய் துடைத்து குடுவை கல்லை ஒரே மூச்சில் இழுத்து வருகிறான் வருகிறான், பெரும்பறை கொட்டி பாட மூத்தோன் வருகிறான். ஏனம்னா காட்டு பன்றி அப்படின்னு அர்த்தம். கடைசி கவிதை இது வந்து என்னோட லைஃபோட கனெக்ட் ஆனது. என் சகோதரி பத்தினது எம்மோவலை அப்படின்ற ஒரு தலைப்புல. இது வந்து பொதுவாக தலித்துகள் வந்து சண்டை போடும் போது திட்டும் போது வீட்டில் ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. மேலும் என்னோட 2வது தொகுப்புல எச்சிக்கொல்லியில பார்த்தீங்கன்னா நிறைய கவிதைகள்ல ஒன்று பழமொழி முடியும், பழமொழி தொடங்கும், மீதி எல்லாமே வந்து அந்த லைஃபோட கனெக்ட் பண்ணிடும். ஒரு பழமொழி இருந்தால் அதை வச்சு ஒரு முழு கவிதையும் எழுதி முடிக்கிற மாதிரி. இது பழமொழியில தொடங்கி பழமொழியில தான் முடியும், அவங்க பேசுற சொல்லோட இருந்து. வெந்தது போதும் முந்தானையில் கொட்டி என அறக்க பறக்க கிளம்பினால் நடுகொட்டி, பழிச்சொல் இல்லாத வய ஊர் மெச்சி உச்சி கொட்டும் பேறு கொண்டவன், சென்றவிடம் செழிப்பு புகுந்த இடம் சிறப்பென வாழ்வாங்கு வாழ்ந்த மகள், புத்திர வாக்கியமும் புழுங்கரிச்சி சோறும் கூரை சீலையோடு அண்டையிடமும் தன்ற 1.5 கோடி சீமான், 4க்கு ஒரு ஆள் சேர்த்து கொண்டான், வடிப்பதில் சேர்த்து வடித்தால் யரவணத்தில் குந்தியாவது உசுரி பிழைப்போம் என வந்து நிற்கிறாள். நட்டவளுக்குத்தான் தெரியும் பயிரின் பாடு, வாயிருந்தா வாழடி மோல, வாய் இல்லைன்னா வந்துருடி மோல, அம்மோம் பெருங்கொண்ட சாமான அவனுக்கு. நன்றி.
இது வந்து எல்லாருக்கும் வணக்கம். வாசிகண்ணனுக்கு வணக்கம், ரொம்ப நன்றி. ஒரு 3 கவிதை இருக்கு. முதல் கவிதை வந்து அந்த இதய துடிப்பை நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தலைப்பு. இந்த கவிதை நான் சிவகங்கை பகுதின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்களுக்கு தினந்தோறும் ஒரு கலவரத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மண்ணில் இருந்து வரக்கூடியனா, நான் கண்கூட ஒரு கலவரத்தை என் கண்ணார பார்த்துருக்கேன். அதை என்னோட புத்தகத்தில் கூட அதை ஒரு கவிதையாக வச்சிருக்கேன். அன்னைக்கு எனக்கு வயசு 25 இருக்கு. ஆனால் அதே கலவரத்தை ஒரு 6 வயசு பையன் பார்த்துருக்கேன். அவனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு எழுதின ஒரு கவிதை. அந்த இதய துடிப்பை நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பில்லை தலைப்பு. நன்றாக நினைவிருக்கிறது அன்று இரவு நடந்தது. நன்றாக நினைவிருக்கிறது அன்று இரவு நடந்தது. அப்பொழுது 6ஓ 7ஓ இருக்கும் எனக்கு வயது. அப்பா வேலை முடிந்து வீடு திரும்பி இருக்கவில்லை. வேலை விட்டு வந்த அம்மா சாணி மொழிகிய சுலகில் அரிசி புடைத்துக் கொண்டிருந்தாள். வயிறும் உலையும் ஒரு சேர கொதித்துக் கொண்டிருந்தது. செம்பருத்தி பூத்து குலுங்கும் எங்கள் வீட்டு வாசலில் குண்டு பல்பின் மஞ்சள் வெளிச்சத்தில் நான் வீட்டு பாடம் செய்து கொண்டிருந்தேன். கத்திரிப்பு கலர் சீலையில் கட்டிய தொட்டியில் தம்பி கை சூம்பியபடி வீட்டிற்குள் ஆழ்ந்து தூங்கி கொண்டிருந்தான். எங்கிருந்தோ ஒரு கல் வீட்டு ஓட்டின் மேல் வந்து விழுகும் வரை அமைதியாகத்தான் இருந்தது அந்த முன்னிரவு. என்னவென்று யூகிப்பதற்குள் பொழிந்தது அடைமலை போல கல்மலை. அம்மாவின் மண்டை உடைந்தது. ரத்தம் ஒழுகும் தலையோடு என்னை வாரி தூக்கி வீட்டிற்குள் ஓடினாள். வீட்டிற்குள்ளும் வந்து விழுந்தது கல்மலை. கொண்டியை உடைக்க கதவை எட்டி உதைத்தார்கள், இடித்தார்கள். எதிர்த்த வீட்டிலும் அடுத்த வீட்டிலும் அதற்கு அடுத்த வீட்டிலும் தெருநடுக அதே நிலைமைதான். அலறி எழுந்த தம்பியின் வாயில் ஒரு கையையும் அழுத எனது வாயில் ஒரு கையையும் வைத்து அம்மா சத்தம் வராமல் அணைத்துக் கொண்டாள். அம்மாவின் தலையில் கையை வைத்து நான் ரத்தம் வராமல் அமுக்கிக் கொண்டேன். அவளது நெஞ்சோடு என் முகம் புதைந்திருந்ததால் பயத்தில் அவள் இதயம் பட்ட பாட்டை இப்பொழுது இல்லை, எப்பொழுதுமே மறக்க முடியாது. வாசலில் சிதறி கிடந்த எனது சிலேட்டிலும் புத்தக பையிலும் அவர்கள் மிதித்து ஓடியாறுவதும் நன்றாகவே கேட்க முடிந்தது. அந்த கலவர கும்பலில் உடன்படித்த மருதுபாண்டியின் அப்பாவின் குரலையும் முத்துராமனுடைய அண்ணனின் குரலையும் நான் அடையாளம் காணாமல் இல்லை. ரத்த நெடி நிறைந்த அந்த நீண்ட இரவை கடந்த பின் பள்ளியில் இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் என பிரம்பை ஆட்டி ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார். நானும் வெக்க புழுத்தி இல்லாமல் இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். அதுக்கடுத்து இந்த கவிதை வந்து என்னப்பா ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கடுத்து இது வந்து பொட்டக்கம்மா. நான் வந்து கம்மாய்கள் சூழப்பட்ட ஒரு கிராமத்துல இருந்து வர்றேன். என் ஊர்ல ஒரு பொட்டக்கம்மாயின்னு ஒரு கம்மா இருக்கு. நான் அதுல தான் நீச்சல்லாம் பழகினு வச்சேன். நான் நீச்சல் பழகின காலகட்டத்தில் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி நான் செய்வழி கதைகள் கேட்டிருக்கேன். தலித்துகளாகிய குறிப்பா பறவைகள் இங்கே குளிக்கும் போது ஒரு பேர் நம்ம காசி, அவர் வந்தா எல்லாரையும் வெளியே வரட்டி விட்டுவாரு, பறவை விட்டாலும் குளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு அந்த நிலைமை இல்லை. அதை வச்சு ஒன்று எழுதியிருக்கேன். தலைப்பு வந்து பொட்டக்கம்மா. ஓகே. வளர்ந்த வனையில வளரி வீசி உடஞ்ச வானையில ஒழுகுன கல்ல மண்டி பொழுது இறங்கையில போத தலைக்கேறி வைரல் ஆடம் அடிச்ச வெள்ள நல்ல குதிரையில தங்க நல்ல கடிவாளம் முடிச்சு பொட்டக்கம்மா கரமேல அடிமேல அடி வச்சு முங்கி குளிக்க முனிய மடதேடி போகையில கம்மாயில கும்மாளம் போட்ட ஊரு சனம். பரியேறி வந்தாலும் முனியம் பறையன்தான், பரியேறி வந்தாலும் முனியம் பறையன்தான், புலியேறி வந்தாலும் புலையன்தான். நீ தண்ணியில கால வச்சா தண்ணி தீட்டாகும், மீறி மிதிச்சாலோ குளிச்சாலோ பறக்குடி தீயாகும். எப்படி? பரியேறி வந்தாலும் முனியம் பறையன்தான், புலியேறி வந்தாலும் புலையன்தான். நீ தண்ணியில கால வச்சா தண்ணி தீட்டாகும், மீறி மிதிச்சாலோ குளிச்சாலோ பறக்குடி தீயாகும். ஊரு சனம் ஒண்ணு கூடி கரையேறி எச்சரிக்க கலங்குன கண்ணோட கடிவாளம் முடிச்சு அந்த லெக்க விட்டு முனிய என்ன நினைச்சு எட்டு வச்சானோ தெரியல. கடுங்கோபத்துல கடமடையில மண்டிட்டு, கடமடைனா கம்மாயில இருந்து விவசாய நிலத்துக்கு தண்ணி ஊறக்கூடிய மடையில இருந்து தண்ணி போய் சேரக்கூடிய கடைசி பகுதி கடமடை. முனியனை வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. முனிய போன அந்த லெக்க விட்டு முனிய என்ன நினைச்சு எட்டு வச்சானோ தெரியல. கடுங்கோபத்துல கடமடையில மண்டிட்டு அவன் ஒத்த மூச்சுல மொத்தக்கம்மா தண்ணிய ஒத்தாளா உறிஞ்சு குடிச்ச நாள்ல இருந்து மொட்டக்கம்மாவே கிடக்குது பாரு. எத்தனையோ தலைமுறையா எங்க ஊரு பொட்டக்கம்மா. அது ஆக்சுவலா இப்ப ரொம்ப வருஷமா தண்ணி இல்லாம இருக்கு. நான் அதை இப்படி கொஞ்சம் புனவு பண்ணி இப்படி எழுதிட்டேன். ரொம்ப நன்றி. அடுத்த கவிதை வந்து மன்னர் பரம்பரையின் மகிமை. இது வந்து சமீப காலங்களா நம்ம சோசியல் மீடியால வந்து அதிகமா பார்க்க முடியுது.
தலித்துகளாகி நம்மளோட படைப்பை வைக்கும் போது நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், அது பண்ணப்பட்டோம், இது பண்ணப்பட்டோம்னு. ஆனா உண்மையாவே நாங்க நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் சொல்லும் போது வெக்கப்பட வேண்டியது நாங்க இல்ல, நீங்க தான். ஆனா அப்படி நம்மளை கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கக்கூடிய அந்த மன்னர் பரம்பரையோட லட்சணம் என்னன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பத்தி தான் இந்த கவிதை. ஓகேவா? மன்னர் பரம்பரையின் மகிமை. அந்த ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவருக்கு ரத்தம் அப்படி கொதித்தது. மன்னர் பரம்பரை என்பதால் அவரது மீசை அப்படி துடித்தது. அந்த காதலை அவரால் ஏற்கவே முடியவில்லை. முடிவெடுத்து விட்டார், முடித்து விடுவதென்று. முடித்து விடுவதென்றால் எப்படி முடிப்பது? கழுத்தறுத்தா, அல்லது கட்டி போட்டு அடித்தா, கண்மாயில் அமுக்கியா, அல்லது குறவலை இருக்கியா, லாவில் குத்தியா, அல்லது உயிரோடு கொளுத்தியா? குழப்பத்தில் தெளிவு கண்டவர் அனல்லாவும் கண்ணோடு, புடைத்து வெறிக்கும் நரம்போடு, தீட்டுக்கட்டையில் குழப்பத்தில் தெளிவு கண்டவர் அனல்லாவும் கண்ணோடு, புடைத்து வெடிக்கும் நரம்போடு, தீட்டுக்கட்டையில் தள்ளிய மண்ணல்லி தீட்டி இடது பெருவிரலில் கீறி சூரியை பதமேற்றிக் கொண்டார். சத்தம் இல்லாமல் சங்கருக்கு மனதில் ஒத்திகை பார்த்தபடி பூமார் பீடிக்கட்டொன்றை புகைத்து தள்ளினார். உருமாவை அவிழ்த்து கட்டி ஆணவத்தோடு மீசையை நிறுவி அந்த ராஜராஜ சோழனின் சந்ததியில் வந்தவர் சாதியின் கௌரவத்தை காக்க கடும் கோபத்தோடு கிழக்கு நோக்கி வியர்க்க விறுவிறுக்க சைக்கிளை அழுத்தினார். போறது ஆணவ கொலை பண்ண. ஓகேவா? அந்த ராஜராஜ சோழனின் சந்ததியில் வந்தவர் சாதியின் கௌரவத்தை காக்க கடும் கோபத்தோடு கிழக்கு நோக்கி வியர்க்க விறுவிறுக்க சைக்கிளை அழுத்தினார். போகும் வழியில் திறந்திருந்த ரேஷன் கடையை கண்டதால் போன வேகத்தில் சைக்கிளை வீட்டிற்கு திருப்பியவர் அரிசியும் போகும் வழியில் திறந்திருந்த ரேஷன் கடையை கண்டதால் போன வேகத்தில் சைக்கிளை வீட்டிற்கு திருப்பியவர் அரிசியும் ஜீனியும் வாங்க அவசர அவசரமாய் கோணியை தேடினார். நடக்கவிருந்த ஆணவ கொலை அன்றொரு நாள் தள்ளி போடப்பட்டது. ரொம்ப நன்றி. சரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனா சரி, ஓகே. வாசிகன் அண்ணனுக்கு, ரஞ்சித் அண்ணனுக்கு, தமிழ் பிரபு அண்ணனுக்கு, வேற எப்பவுமே எனக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய சக எழுத்தாளர், நம்ம அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, தலித் முன்னோடிகளுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னைக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம தோழர்கள், குறிப்பா அந்த சிதம்பரத்துல இருந்து பிரவீன்லாம் வந்திருக்கேன், கார்ல பெட்ரோல் போட்டு கவிதை கேட்க. ரொம்ப நன்றி மச்சான். ஓகே, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சாதி ஒழிப்பை, சமத்துவத்தை நோக்கி கலை இலக்கிய பண்பாட்டு அரசியல் வெளியில் எந்தவித சமரசமும் இல்லாம தொடர்ந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய நீலம் பண்பாட்டு மையத்திற்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா இந்த 5 வருட இந்த செயல்பாடுகள் ஒன்னொன்னுமே ஒரு மனித மனதை, சமூக அமைப்பை பண்படுத்தக்கூடிய வேலைகள்ல இருக்கு இல்லைங்களா. தனிப்பட்ட ரீதியா என்னுடைய படைப்பு மனதுக்கு வந்துட்டு இந்த செயல்பாடுகள் எல்லாமே ஒரு கற்றலையும் ஊக்கத்தையும் தருது. அதுக்காக இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய கருணாக்கு கவிதை தொகுப்புல இருந்து சில கவிதைகள் வாசிக்கலாம் நினைக்கிறேன். முதல் கவிதை வந்துட்டு 2003 அக்டோபர் மாத தலித் முரசு இதழ்ல அலங்காநல்லூர் ஆறுமுகம் அப்படின்ற ஒரு பறையிசை கலைஞருடைய நேர்காணல் வருது. அந்த நேர்காணலை செஞ்சவர் தோழர் அன்பு செல்வம். நான் அவரு பார்த்ததில்லை, அறிமுகமும் இல்லை. அந்த நேர்காணல் படிச்ச பின்னாடி கிட்டத்தட்ட அந்த நிலப்பரப்பை சேர்ந்தவன் தான் நான். பெரிய தாக்கம் இருந்தது. அந்த நேர்காணலுடைய தாக்கத்திலையும் உண்மையும் புனைவும் கொண்டு எழுதப்பட்ட கவிதை தான் இது. கவிதையின் தலைப்பு முட்டும் தொலி. தொலினா தோல் அப்படின்ற ஒரு வார்த்தை பிரயோகம். முட்டும் தொலி. வாகனங்களின் அதிக சத்தத்தை குடித்து வளர்ந்த வேப்ப மரத்தின் நெஞ்சு துடிப்பை காதை வைத்து கவனித்த அலங்காநல்லூர் ஆறுமுகம் மரவேரில் பறைக்கட்டை செய்தார். பல பல விடியலில் மீனாட்சி அம்மன் கிழக்கு கோபுர உச்சத்தில் புது பறையுடன் நிற்கும் ஆறுமுகத்தை வலசை பறவைகள் தொட்டு செல்கின்றன. முதல் அடிக்கு மேகமலை எருமை ஒன்று மருண்டு விழித்து எந்திரிக்கிறது. அடுத்த அடிக்கு சாணியிட்டு செருமுகிறது. இடைவிடாத அடியின் திசைக்கு கரிகுலுங்க திமிரி வருகிறது. ஆறுமுகமும் பகலிரவாய் ஓடும் எருமையும் ஒன்றுக்கொன்று சளைக்கவில்லை. வானீரின் நுரை பாதையெங்கும் பெருக்கெடுக்க இறைமறந்த எருமை கருக்களில் மூசு மூசுவென அல்லாடி கோபுரத்திடம் வந்தது. கலசத்துக்கு மேலே அந்தரத்தில் வேகாலமாய் ஆடும் ஆறுமுகத்தை நெருங்க கோபுரத்தில் செங்குத்தாய் பாய்கிறது. சொலட்டும் கொம்புகளில் சிலைகள் உடைந்து விழ
மாவன கத்தியபடி பறைத்தொழியை முகருகிறது. நோவில் செத்தும் அதிரும் தனது கன்றை ஆசை தீர நக்கி முத்தமிடும் எருமைக்கு ஆறுமுகம் முத்தமிட்டார். இரண்டாவது கவிதை. தலைப்பில்லாத கவிதை. அன்றைய தினம் எருக்கம்பூவுக்குள் ஒளிந்த நான் அப்பனால் கண்டுபிடிக்கப்பட்டு வங்கொலையானதில் ஒடிந்து அழுதன எருக்கஞ்செடிகள். மேய்ச்சல் நிலத்தில் புதைத்து என்னை தெய்வமாக்கியதற்கு புல்லறுத்தை சிதைந்த பன்னருவாள்களே சாட்சி. இன்று எனக்காக விரிக்கப்பட்ட வழிபாட்டு படையலை வீசி எறிந்து அருவாளுக்கான கைப்பிடிகளை எருக்கம்பாலால் செய்து குடும்பத்தாரை விரட்டுகிறேன். மூன்றாவது கவிதை. இது கொஞ்சம் தலைப்பில்ல. முதலாக ஆயுத எழுத்தை மனனமாக்கியவுடன் அந்த கருவக்காட்டுக்குள் குடியிருந்தாலே அவளிடம்தான் ஓடினேன். அவள் சோறாக்கும் முக்கல்லுக்கு நன்றி கடன் செலுத்தி சந்தோஷப்பட்டேன். அன்றைக்கு படியெடுத்த காணாங்கோழிகளின் குரலை கதையாக சொல்லி என்னை சீராட்டினாள். கதையில் கருஞ்சிட்டு கூடுகளுக்கு மின்மினிகள் பொறுக்கி கொடுத்தேன். ஊருக்கு மேலானவள் அவள். ஆனா 3 கவிதை தான் வாசிக்கலான்னு இருந்தேன். இந்த 2 கவிதை வந்துட்டு இந்த மேடையில இந்த தருணத்துல வாசிக்கிறது நான் ஒரு சுயநலமா கூட நான் எடுத்துக்கிறேன். நூத்துக்கணக்கான கால்நடை பிரசவங்களை பார்த்த தாத்தன் ஈத்தின் இரத்த கோலையை திரித்து திரித்து தாயத்தும் அருணாக்கொடியும் எனக்கு அணிவித்தான். கடு இருட்டுக்கு முன்பே, கண்ணு முழிக்கு முன்பே, கறிக்கு முன்பே, எள்ளுக்கு முன்பே, மிளகுக்கு முன்பே, பப்பாளி விதைக்கு முன்பே என் நாவுச்சதையில் சேனை கருப்பை இழுவினான். இறுதி கவிதை. வாழ்வுக்காக வடிய வடிய குளுகாடி தண்ணீர் சுமந்த அம்மாச்சி தனது தலையீரத்தை தொட்டு தொட்டு வைத்துதான் பட்டு போகாத சொற்களை எனது கருணாவுக்கு ஊட்டினாள். அவளேதான் சொன்னாள், எதுவுமே முடியாத பட்சத்தில் குகைக்குள் வாழும் ஓவியம் போன்றுள்ள கருணாக்கை அத்து ஆயுதமாக்கு. அதிகார ஈரக்கொலைகள் சிதறும் மேடம். நன்றி. இவ்வரங்கில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் நிவிதா. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட்ல இருந்து வரேன். நீலம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைக்கும் வானம் கலை திருவிழாவில் எனக்கும் பங்கேற்க வாய்ப்பளித்த அண்ணன் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுக்கும் கவிஞர் ப. விடுதலை சிகப்பி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் இன்னைக்கு பேச இருக்க கவிதை என்னோட வாழ்வியலோட ரொம்ப தொடர்பு உள்ளது. முழுக்க முழுக்க நான் அந்த வாழ்க்கையில வாழ்ந்திருக்கேன். அதை தான் இன்னைக்கு இந்த கவிதை, இந்த ஒரு 3 கவிதை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். நிறைய எழுதியிருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் மாஞ்சோலை எஸ்டேட்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் விரட்டடிக்கப்பட்டுட்டோம். ஒரு 3/4 பேர் தான் அங்க இருக்காவா. போராட்ட குணம் உள்ள மக்கள் மட்டும் அங்க இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு கிட்டத்தட்ட நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். எப்படின்னா, நான் படித்த ஸ்கூலு, சாரி அதுக்கு ரொம்ப உணர்ந்துட்டேன். சரி, தைரியமா பேசுங்க. இல்லை இருக்கட்டும். நான் படித்த ஸ்கூலு, எங்கள் அப்பா எங்களுக்காண்டி சிறுசேமிப்பு கட்டுவார் போஸ்ட் ஆஃபீஸில். அது அப்புறம் எங்களுக்கு சோறு போட்ட ரேஷன் கடை, எங்கள் அப்பா வேலை பார்த்த தொழிற்சாலை, எல்லாத்தையுமே இழந்துட்டோம். இப்போ எங்களுக்குன்னு கடைசியாக இருந்த ஓட்டுரிமையை கூட எங்களுக்கு மறுக்கப்பட்டுட்டு, அதாவது குறைஞ்சபட்சம் நாங்கள் கேட்டதையாவது எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க எங்கள் மனசு கொஞ்சம் ஆறி இருக்கும். நாங்களும் சரி குத்தகை காலம் தான் முடிய போகுது, எப்படி 2028 முடிச்சு போதான் செய்யணும். சரி நாங்கள்
கிளம்புறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். ஆனால் குறைஞ்சபட்சம் எங்களை ஒரு மதித்து எங்களுக்கு என்ன தேவைன்றதையாவது கேட்டிருந்துருக்கலாங்கிறது ரொம்ப வருத்தத்துக்கான ஒரு விஷயம். அங்கே வந்து இன்னுமே வந்து இபி ஆபீஸ் இருக்குது, வனத்துறை அலுவலகம் வந்து இருக்குது. ஸோ போக்குவரத்து வந்து அங்கே தடைபட வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எங்கள் ஊருக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் அவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு கிடக்கோம், போக முடியல. ஏன்னா வனத்துறையும் அரசாங்கமும் எங்களை வந்து அங்கே உள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்கு அவ்வளோ தீர்மானமாக முடிவெடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். எங்களை உள்ளே போக விடலை. ஆனால் 5 தலைமுறையாக அங்கே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து அங்கே எங்களோட மூதாதையர்களோட கல்லறை அங்கே இருக்குது, கோயில் அங்கே இருக்குது. வருஷம் கோயில் கூடையெல்லாம் நடத்துவோம். ஆனால் இந்த வருஷமும் போன வருஷமும் நடத்தப்படலை. எங்கெங்க இருந்தெல்லாமோ வருவாங்க. பட் அந்த எங்களுக்கு இறுதியாக ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, அந்த ஒரே ஒரு வாசல் தான். அந்த வாசல் என்னன்னா, அந்த கோயில் எங்களுக்கு வந்து இருக்குது, எங்கள் மூதாதையர்களோட கல்லறை இருக்குது. எப்படியும் எங்களை துரத்தி விட்டுருவீங்க, அது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அங்கே ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டியாவது நாங்கள் அங்கே போயிட்டு வரணுங்கிறது தான் என்னோட வந்து ஒரு கோரிக்கையாக நான் இங்கே வந்து வைக்கிறேன். ரெண்டாவது, அதாவது கேட்பாங்கல்ல, அதாவது தூக்கு போடுறவங்கள்ட்ட கூட உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. அந்த ஆசையை நிறைவேற்றுவாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வெளியே போக தயாராகிட்டோம். எங்களுக்கு நாங்கள் திரும்ப எங்களுக்கு அங்கே போகணும். எனக்கு அந்த எங்கள் ஊருக்கு நான் ஒரு 2 மட்டையாவது நான் போயிட்டு வர்றதுக்கு வந்து எங்களுக்கு வந்து அனுமதி வேணும். ஸோ இன்னொன்று, நாங்கள் வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் உள்ள ஒரு ஆட்கள். எங்களால் எவ்வளோ தூரம் போராட முடியும், எவ்வளோ தூரம் எங்களால் வந்து வளர முடியும். அதுவும் அதிலிருந்து ஒரு சின்ன கூட்டத்திலேருந்து வந்த ஒரு தனித்த பெண்ணாக என்னால் எவ்வளோ தூரம் செய்ய முடியும் அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட வலியையும் எங்களோட எதிர்ப்பையும் என் கவிதை மூலயமா நான் எழுதிட்டு வந்துட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் காட்டை பாதுகாக்க எனக்கு சில துணைகள் தேவைப்படுது. என் காட்டை நான் எப்படியாவது பாதுகாக்கணும். அது குறித்து இந்த கவிதையில் நான் வந்து இந்த துணைக்கு கூப்பிடுற மாதிரி, அதாவது எங்கள் அம்மாவை, என் உற்றார்களை, என்னோட நண்பர்களை, ஏன் நான் அங்கே ஒன்றாமன்னா விளாண்டிருந்த விலங்குகள் கூடலாம் விளாடுவேன். ஸோ அப்போ அந்த விலங்குகளை கூட நான் வந்து என்னோட கடைசி வாய்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கூப்பிட்ருக்கேன். அதை தான் இந்த கவிதையில் வந்து நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு கவிதை என்னென்னா, அதாவது எங்கள் அம்மா வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எல்லோரும் போயிட்டாவா, நீ மட்டும் எதுக்கு இன்னும் இருக்க, கிளம்பு அப்படின்னு சொல்கிறாவா. நான் வந்து இல்லைம்மா, இந்த ஊர் அழியிறத நான் கடைசி வரை பார்த்துட்டு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். ரெண்டாவது, இந்த ஊரே வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, தெய்வத்தை நோக்கி ஒரு கேள்வி வைக்கேன். நான் வந்து இந்த ஊரே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, நீ என்ன இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கேன். எனக்கு காதலன்னு ஒருத்தர் இருந்தாம்னா அவனுக்கு அவனை நோக்கி ஒரு கேள்வி, அவனை துணைக்கு கூப்பிடுற மாதிரி, என் கூட வந்து சண்டைக்கு வாழ, நீ மட்டும் என்ன வா, நம்ம இந்த சண்டை இந்த வனத்துறையையும் இந்த அரசாங்கத்தையும் போய் கேள்வி கேட்போம், சண்டை போடுவோம், வாழ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி ஒரு 3 கவிதை எழுதியிருக்கேன். நிறைய எழுதியிருக்கேன், பட் எல்லாத்தையும் இங்கே வாசிக்க முடியாது. அந்த 3 கவிதையை நான் இப்போ உங்களுக்கு வாசிக்கேன். இப்போ வாங்க கவிதைக்குள்ள போகலாம். இருக்கட்டும். எரியும் கூட்டிலிருந்து ஒரு பூவை குஞ்சு, வனத்தில் பெருந்தி பற்றிய வெம் கோடை பருவம் அது. மேலெழும்பும் புகைக்குள் போய் வந்தது ஒரு தாய் பூவை. அப்போது அது எழுப்பிய பரிதவிப்பின் குரல் பட்ட கூந்தை மரப்பொந்தின் கூட்டில் இருக்கும் அதன் குஞ்சுகளை பற்றியது. ரெக்கை உள்ள குஞ்சு நான், கூடு சாம்பலாகும் தருணத்தில் வெளியே பறந்து கொள்கிறேன். அம்மா, நீ அதுவரை பதறாமல் இரு. நான் வந்ததும் ஒரு புதிய கூட்டை நகர சாலையின் மின்கம்பத்தில் கட்டிக்கொள்வோம். வழிகளை புரிந்து கொள்ள மொழிகள் தேவையில்லை. உன் பரிதவிப்பின் குரல் கேட்பவர்கள் உனக்கு ஆறுதலாய் இருப்பார்கள். இயலாமையின் கரங்கள் கொண்டு கொஞ்சம் அணைத்துக் கொள்வார்கள். அவர்களால் அவ்வளவுதான் முடியும். நாம் வாழ்ந்த கூடும் நம் மலை நிலமும் எரிந்து நாசமாகும் கடைசி கணம் வரை ரெக்கைகளை அடித்தபடி நான் நின்று பார்த்துவிட்டு தான் வருவேன். என்னால் அவ்வளவுதானே முடியும். பொறு, வந்து விடுகிறேன்.
அடுத்து தெய்வத்தை நோக்கி இந்த கேள்வி. வனப்பேச்சு என்ற வனமிக்கா பேச்சினா, அவள் தேகம் வெண்கல சிலை, மெல்லிடை ரதி திருமேனி, அவள் கூந்தல் மலைவில் மையருவி, காற்றிலாடும் இரவின் கீற்று, அவள் கண்கள் இருபக்க கூறுவாள், பட்டாரை வீழ்த்தும் படைகளன், அவள் உதடுகள் ஈரிதழ் ரோஜா, தேனூரும் நறுமலர், அவள் கன்னங்கள் சிவந்த ஆப்பிள், உருகாத வெண்ணெய் கட்டி, அவள் நடைபயிலும் போது மேல்வானம் சிவக்கும், அவள் புன்னகைக்கும் போது வெண்பூக்கள் மலரும், அவள் கைவளை கலர எத்தனித்தால் வனமெங்கும் அடைமழை பொழியும், அவள் கார்கொலுசு சினுங்க எத்தனித்தால் வனமெங்கும் பெருந்தீ பற்றும், கிராப்டாப் மேலாடை, மினிஸ்கட் கீழாடை, வேங்கைப்பார் பொட்டிட்டு தெளிந்த நீரோடையில் முகம் பார்ப்பாள் அவள். 7 மலைகளுக்கும் மரம் செடி கொடிகளுக்கும் இந்த வனத்தில் ஊர்வன, இந்த வனத்தில் பரப்பன, இந்த வனத்தில் உருமுவன, இந்த வனத்தில் பிளிருவன, இந்த வனத்தில் திமிருவன, யாவற்றுக்கும் அவளே அரண். மஞ்சு திரளும் மலை உச்சியில் குடிகொண்டிருக்கும் அவளே ஆதி குடிகளின் உக்கிரம். வனமிக்கா பேச்சினா எனும் அவள்தான் எங்கள் குலதெய்வம், அவளே எங்கள் காவல் தெய்வம். ஆனால் நாங்கள் எல்லோரும் அதிகாரத்தின் துப்பாக்கி முனையில் நிலைக்கதவை பெயர்த்து கொண்டு பெட்டி படுக்கையோடு மலையூரிலிருந்து துரத்தப்பட்ட போது அவளது போர் வானரங்கள் எல்லாம் வலசை போய்விட்டன, அவளது விசை நாகங்கள் எல்லாம் வெயில் காய போய்விட்டன. அவள் தன் சூலாயுதத்தை பரனில் போட்டுவிட்டு தனது நீண்ட தலைமுடிக்கு சிக்கு எடுத்து கொண்டிருப்பாள் போல. அடுத்து என் ஆள் இருந்தான்னா அவனை கூப்பிடுதேன். அந்த கல்லை யார் எறிவது? சிறுத்தை அடித்த மிளாக்கரியை விடுத்து வேட்டை நாய் இன்றி விரட்டியே பாறைக்கட்டில் இறக்கி கலைமானை வேட்டையாடியவன் நீ. சூண்டை இட்டே விளாங்கும் பெருமணாலையும் பிடித்தவன் நீ. மழைக்கால கடுமுனல் நீந்தி ஆற்றுக்கு அக்கறை போனவன் நீ. முதலைகள் வாழும் காயலில் ஒற்றை மூங்கிலில் சங்கடம் விட்டவன் நீ. கருஞ்சாத்தி புற்றில் கையை விட்டு ஈசல் சேகரித்தவன் நீ. உடும்பின் வாயில் மாட்டிய விரலை மீட்க புடைவாயிலில் பகலெல்லாம் கிடந்தவன் நீ. வறுக்கை மணந்த நாட்களில் ராவில் தனியே கரடி விரட்டியவன் நீ. யானை கூட்டம் விலையில் ஏறிய போது பரனில் இருந்து வேட்டிட்டவன் நீ. சென்னாய் கூட்டத்தில் சிக்கிய காட்டெருமை கன்றை மீட்டவன் நீ. செவ்வன்னி பிள்ளையை கூடு சேர்க்க நெடுநாங்கு மரத்தில் ஏறியவன் நீ. காடு கலைந்தது தெரியாமல் வார கணக்கில் அடவியில் அலைந்தவன் நீ. ஆவக்கல் அருந்தி கிளி கூடவே கடுவா புலியுடன் சண்டையிட்டவன் நீ. படப்பங்காட்டு சிறுதேனை விடுத்து வள்ளியில் வளையம் கட்டி வரைக்கட்டில் இறங்கி பெருந்தேன் அகழ்பவன் நீயேதான். எனக்கு தெரியும் இவ்வூரின் ஒப்பற்ற வீரன் நீ என்று. இக்காட்டை விட்டு நிரந்தரமாக வலுக்கட்டாயமாக நம்மை வெளியேற்றினால் நீ என்ன செய்வாய்? வனச்சட்டத்தின் 4 பக்கங்களை நான் கிழித்தெறிகிறேன். நீ வனத்துறை அலுவலகம் போ. அதிகாரத்தின் நெற்றி பொட்டில் உன் வில்லிலிருந்து முதல் கல்லை சுண்டு. ரத்தம் சொட்டட்டும். செய்வோமா? இந்த ஊர் மேலும் நடுங்கட்டும். வனச்சட்டத்தின் 4 பக்கங்களை நான் கிழித்தெறிகிறேன். நீ வனத்துறை அலுவலகம் போ. அதிகாரத்தின் நெற்றி பொட்டில் உன் வில்லிலிருந்து முதல் கல்லை சுண்டு. ரத்தம் சொட்டட்டும். செய்வோமா? இந்த ஊர் மேலும் நடுங்கட்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது பஞ்சம நிலம் குறித்த கவிதை. காணி நிலம் பறித்த நிலத்தில் முளைத்த நெல்லை உண்ணும்போது உமி உன் மனதை கீறவில்லையா? அடே என் பாட்டனின் கேட்டு எஜமானே, கூகை உறங்கும் நெடுமரத்தில் சுய மரணத்தை சுருக்கிட்டு எழுது. அடே என் பாட்டனின் கேட்டு எஜமானே, கூகை உறங்கும் நெடுமரத்தில் சுய மரணத்தை சுருக்கிட்டு எய்து. அப்பொழுது மீச வைத்து கொள்ளாதே, பார்க்க சகிக்காத பட்சிகள் எச்சமிடும் முகத்தில். அப்பொழுது மீச வைத்து கொள்ளாதே, பார்க்க சகிக்காத பட்சிகள் எச்சமிடும் முகத்தில். தூக்கமற்ற இரவுகளில் தூரத்து நிலத்தை காட்டி கிழட்டு ஆமையும் திரட்டு கிழவனும் என்னும் கதை சொல்லி அழுதபடி உறங்குவான் என் பாட்டன். அப்பொழுது நான் உடைந்த பானையின் கழுத்தில் பரப்பிய மாட்டுத்தோலை காட்சி
உமக்கான சாபமணியை ஒத்த அடி அடித்து பழகுவேன். நிலத்தை ஆழ உழுதுவார் நிலமெங்கும் எம் பாட்டனின் கால் தடம் தென்படும். ஆளில்லாத அடிநீர் கிணற்றில் 100 ஆண்டுகளாக நீந்துகிறது ஒரு கேட்டு ஆமை. அதன் கண்களில் பார் என் பாட்டனின் உரிமை முகம் தெரியும். அதன் கண்களில் பார் என் பாட்டனின் உரிமை முகம் தெரியும். நினைவில் கொள், கசவுகளை உண்ணப் பழகும் எம் குழந்தைகளின் முகஞ்சொலுப்பி எச்சிலை உமக்காக சேகரித்துள்ளோம். நினைவில் கொள், எம் பாட்டனின் திருட்டு எஜமானே நினைவில் கொள். மிஞ்சிய காணி நிலத்தில் எம் பாட்டன் சேகரித்த அரளி விதையை உமக்காக பயிரிடுவோம். நினைவில் கொள், திருட்டு எஜமானே நினைவில் கொள். விலங்கென நம்பப்படும் உயிரின் பற்கள். இது அதிகாரத்திற்கு எதிரான ஒரு கவிதை. கோபத்தால் குழி தோண்டி என் உடலை இறக்குங்கள், அதில் வெறுப்பை கொண்டு நிரப்புங்கள். அதிகாரிகள் புடைசூழ மிஞ்சும் தலையருகே கொடூர விலங்கை சங்கிலியால் பிணையுங்கள். அது அதிகாரியைப் போல் போதாமையின் முகம் காட்டி பல்லிழிக்கட்டும். அது அதிகாரியைப் போல் போதாமையின் முகம் காட்டி பல்லிழிக்கட்டும். அந்நேரம் மழை கொட்டட்டும் என வேண்டிக் கொள்கிறேன். புழுக்கள் என் பாதங்களில் முளைக்கட்டும். மேலும் வளர்ந்து வளர்ந்து என் உடல் தடித்த புழுவாகட்டும். தலையை உண்ண நேரும்போது அதிகாரிகள் கைகளுக்கு பூத கண்ணாடி வழங்குங்கள். வட்ட கருங்குடையை விளக்குங்கள். கரைந்து புதையட்டும் அதிகாரம். அந்நேரம் மழைநீர் ஏரியை நோக்கி பாயும். குஞ்சு கெண்டைகள் நீரெது திசையில் குதித்தெழும். தூக்கம் கலைந்த தவளைகள் குரட்டொலியை ஓலமென எழுப்பும். இனி அஞ்சுவதற்கு ஏதுமுற்று மிஞ்சட்டும். அடுத்து வருவது கடுங்கோடையானாலும் ஏரிக்கரை நடுப்பகுதியில் வெட்டப்பட்ட கருவேலம் நெடுமுள்ளுடன் துளிர்க்கும். அடுத்து வருவது கடுங்கோடையாயினும் ஏரிக்கரை நடுப்பகுதியில் வெட்டப்பட்ட கருவேலம் நெடுமுள்ளுடன் துருக்கும். அடுத்த கவிதை. இது மேல்பாதி இஷ்யூ குறித்து. இந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்து நான் வரேன், கோலியனூர். எனக்கும் இந்த ஊருக்கும் 3 கிலோமீட்டர் தான். அது எனக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஏற்படுத்திடுச்சு. பத்திரிக்கைலாம் நம்ம நிறைய படிக்கிறோம், ஆனால் நம்ம ஊர் பக்கத்தில் இப்படி ஒரு நிகழ்வு, ஒரு கசப்பான ஒரு நிகழ்வு அப்படின்னும் போது நினைக்கும் போது ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது. அசையும் அவமானம். உன் குடியிருப்பையும் என் குடியிருப்பையும் பிரிக்கும் இந்த கருஞ்சாலையிலா சாதி தீப்பிடித்து எரிகிறது. என்னால் நம்ப முடியவில்லை நண்பரே. தீண்டாமை ஒரு பாவச்செயல் என்பதை அருகருகே அமர்ந்துதானே கற்றோம். உமக்குமா புரியவில்லை? என்னால் நம்ப முடியவில்லை நண்பரே. ஓங்கி சாத்திய கோவில் கதவின் பூட்டு அசைகிறது அசைகிறது. பாழ்பட்ட பண்பாட்டு கடிகாரத்தின் பெண்டுலம் போல் அவமானமாக அசைகிறது அசைகிறது. என் பிஞ்சு குழந்தை சாதிகள் இல்லையடி பாப்பா பாடலை நீ பலமுறை கேட்டும் மறக்காமல் பாடி காட்டுமே. நீ எப்படி மறந்தாய் நண்பரே? மனு என்னும் மேய்ச்சல்காரனின் மந்தையில் நீயும் மேய்வதாக சொல்லுகிறார்களே. என்னால் நம்ப முடியவில்லை நண்பரே. ஊர் எல்லையில் நின்று வீடு திரும்பும் பள்ளி வாகனத்தை வழிமறிப்பானை காவலாளி. எந்த பொய்யை சொல்லுவோம் நம் குழந்தைகளுக்கு? சாதி சூட்டின் தீப்பற்றி கருவறை கருஞ்சுவருக்குள் ஆடித் திரிகிறாள் திரௌபதி அம்மன். கோபுர கலசத்தின் தானிய குவியல்கள் தீப்பற்றி எரிய படபடக்கும் ரெக்கையை அடித்து அடித்து நாங்கள் வாழும் திசை நோக்கி பறக்கும் கோவில் பறவைகள். நன்றி. ஜெய் பீம். கருத்தியல் தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். வேர்ச்சொல் தலித் இலக்கிய கூடுகையில் என்னையும் கவிதை வாசிக்க இந்த நல் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த புரட்சி இயக்குனர் அண்ணன் ப. ரஞ்சித் அவர்களுக்கும், நீலம் பதிப்பாசிரியர் அண்ணன் வாசுகி பாஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் தமிழ் பிரபான அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிற தோழர்களுக்கும் நன்றிகள். 5 கவிதைகள் வாசிக்கிறேன். முதல் கவிதையின் தலைப்பு அன்பின் படையல். எனது ஆதி ஒளியை விரல்களால் மீட்டி நாக்கை துருத்தி ஆங்காரம் காட்டி புது வேடம் புனைந்திருக்கிறேன். எனது ஆதி ஒளியை விரல்களால் மீட்டி நாக்கை துருத்தி ஆங்காரம் காட்டி புது வேடம் புனைந்திருக்கிறேன். தயவு செய்து என்னை வணங்கி விடாதீர்கள். என் கால்களில் விழுந்து விடாதீர்கள்.
தயவு செய்து என்னை வணங்கி விடாதீர்கள், என் கால்களில் விழுந்து விடாதீர்கள். பல இழந்த உடல்களிலிருந்து வெக்கையையும் வெறுப்பையுமே மொத்தமாய் சுமந்து தெரிகிறவன் யாம். என்னிடம் சாபமின்றி வேற எதையும் எதிர்பார்த்து விடாதீர்கள். வேண்டுமென்றால் காத்தோ கருப்போ எனக்கும் ஒரு நாமத்தை நீங்களாகவே இட்டுக்கொள்ளுங்கள். வேண்டுமென்றால் காத்தோ கருப்போ எனக்கும் ஒரு நாமத்தை நீங்களாகவே விட்டுக்கொள்ளுங்கள். எச்சில் பீடியையும் பொரித்த மாட்டு இரத்தத்தையும் உங்களின் அன்பிற்காக படையலாக்கிக் கொள்கிறேன். வேண்டுமானால் எச்சில் பீடியையும் பொரித்த மாட்டு இரத்தத்தையும் உங்களின் அன்பிற்காக படையலாக்கிக் கொள்கிறேன். இரண்டாவது கவிதை. பறவையும் நானும் அப்படின்ற தலைப்பில், பசித்த பறவையும் நானும் ஒன்று சேர ஊர்காட்டு பண்ணாடி தோட்டத்தில் புகுந்து பசியாத்தி கொண்டோம். பசித்த பறவையும் நானும் ஒன்று சேர ஊர்காட்டு பண்ணாடி தோட்டத்தில் புகுந்து பசியாத்தி கொண்டோம். பசியாரிய பறவை கொக்கரித்து பறந்து போனது. பசியாரிய பறவை கொக்கரித்து பறந்து போனது. மாட்டிக்கொண்ட நான் பக்கத்து தோட்டத்து பருவகாரன் மகன் என்று தெரிந்த பிறகுதான் முதுகுத்தோல் உரிய அடித்தார்கள், முட்டியை பேர்த்தார்கள், மூச்சு முட்ட உதைத்தார்கள். மாட்டிக்கொண்ட நான் பக்கத்து தோட்டத்து பருவகாரன் மகன் என்று தெரிந்த பிறகுதான் முதுகுத்தோல் உரிய அடித்தார்கள், முட்டியை பேர்த்தார்கள், மூச்சு முட்ட உதைத்தார்கள். பரத்தையடி மோன சும்மா விடக்கூடாதென ஊர்க்கூட்டத்தை கூட்டி ஒரு வருஷம் பண்ணையத்துல ஊர்காட்டு பண்ணாடி ஊத்துறத தின்னுட்டு பட்டி ஆட்ட மேய்ச்சிடணும், ஒத்தாசைக்கு சாணி சகதி அள்ளணும்னு சொல்லி ஒரு வழியா பஞ்சாயத்து முடிந்தது. எனக்கு எப்படியோ, ஆனா எப்போதும் அந்த பறவையை மட்டும் நான் காட்டி கொடுக்க போவதில்லை. இரண்டாவது கவிதை தான் முடிச்சது. மூன்றாவது கவிதை. போன்சாய் மரத்தில் பூத்த காலம். அது ஒரு போன்சாய் மரத்தில் பூத்த காலம். குளிராத உறைபனி நிலமெல்லாம் படர்ந்திருந்தது. அது ஒரு போன்சாய் மரத்தில் பூத்த காலம். குளிராத உறைபனி நிலமெல்லாம் படர்ந்திருந்தது. ஒரு கையில் மிதமான சூட்டில் ஆவி பறக்கும் தேநீரை கண்ணாடி டம்ளரில் ஏந்தி மறு கையால் அவளது கதகதக்கும் விதழ்களை பற்றி இனிக்க இனிக்க பேசிக் கொண்டிருந்த ஞாபகம். ஒரு கையில் மிதமான சூட்டில் ஆவி பறக்கும் தேநீரை கண்ணாடி டம்ளரில் ஏந்தி மறு கையால் அவளது கதகதக்கும் விரல்களை பற்றி இனிக்க இனிக்க பேசிக் கொண்டிருந்த ஞாபகம். என்ன பேசினோம், ஏது பேசினோம் என்பதை திரும்ப திரும்ப யோசித்து பார்த்து விட்டேன். என்ன மொழி என்று கூட இதுவரைக்கும் ஞாபகம் இல்லை. என்ன பேசினோம், ஏது பேசினோம் என்பதை திரும்ப திரும்ப யோசித்து பார்த்து விட்டேன். என்ன மொழி என்று கூட இதுவரைக்கும் ஞாபகம் இல்லை. அநேகமாக தலைக்கு மேல் பூத்திருந்த போன்சாய் மரம் போதி மரத்தின் விருத்தி என்றுதான் நினைக்கிறேன். இலைகள் ஒவ்வொன்றும் இதயம் போல தெரிந்தது. அவள் உள்ளங்கை சூடு என் காதலை கருவாய் தரித்திருந்தது. இலைகள் ஒவ்வொன்றும் இதயம் போல தெரிந்தது. அவள் உள்ளங்கை சூடு என் காதலை கருவாய் தரித்திருந்தது. இறுதியாக இன்னும் ஒரு விளக்கம். அப்போது பற்றியிருந்த இருள் என் இறப்பை சுட்டி இருக்கலாம். தீண்டத்தகாதவன் என்று எழுதப்பட்டிருந்த என் கல்லறையின் முகத்தில் குரல் எழுப்பிய தேவதையின் முகம் ஒரு மெழுகுவர்த்தியின் ரூபத்தில் ஒளியாக எரிந்து கொண்டிருந்தது. அநேகமாக அவளும் இந்த கனவை கண்டிருக்கலாம். மூணாவது கவிதை முடிச்சது. நான்காவது கவிதை. எங்கள் தேவதையை மீட்டுக் கொள்கிறோம். எங்கள் தேவதைகளுக்கு இருப்பதெல்லாம் எப்போதும் போதுமானதாகவே இருக்கிறது. இல்லாதது எதுவும் தேவை இல்லாததாகவே இருக்கிறது. எங்கள் தேவதைகளுக்கு இருப்பதெல்லாம் போதுமானதாகவே இருக்கிறது. இல்லாதது எதுவும் தேவை இல்லாததாகவே இருக்கிறது. தீர்க்கமாக சொல்கிறோம். கருப்பியோ கருவாச்சியோ கருப்பாத்தாலோ இன்னும் எப்படியெல்லாம் எங்களை பழித்து கொள்ள முடியுமோ, எப்படியெல்லாம் பழி தீர்த்து கொள்ள முடியுமோ தீர்த்து கொள்ளுங்கள். அந்த ஒவ்வொரு சொல்லில் இருந்தும் நாங்கள் ஒரு தேவதையை மீட்டெடுக்கிறோம். கடைசியா ஒரு கவிதம். கல்வி என்ன செய்யும்? கல்வி என்ன செய்யும்? யாரோ எவளுக்கு எதையுமே யோசிக்காமல் செய்யும் செயல் இனி என்னிடம் இருக்காது. யாரையோ தூக்கிவிட பட்டினி கிடந்து உழைக்கும் மடத்தனம் இனி என்னிடம் இருக்காது. சொந்த நிலத்திலேயே பாசிஸ்டுகளின் அடிமையாக வாழ்வது இனி என்னிடம் இருக்காது. இனியும் நான் ஆடு மாடுகளை மேய்த்துதான் பிழைத்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இனியும் இருக்க போவதில்லை. ஏனென்றால் இதையெல்லாம் செய்துதான் என் பெற்றோர்கள் என்னை படிக்க வைத்து விட்டார்கள்.
ஏனென்றால் இதையெல்லாம் செய்துதான் என் பெற்றோர்கள் என்னை படிக்க வைத்து விட்டார்கள். அடைபட்ட நிமிடங்கள் யாவும் உடைபடவே காத்திருக்கிறது எங்களது கரங்களில் என்ற சீரிய சிந்தையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஜெய் பீம் வணக்கங்கள். உங்கள் வருவாயில் 10% சமூகத்திற்காக செலவிடுங்கள் என்றார் பாபா சாஹேப். ரஞ்சித் அதைவிடவும் கூடுதலாக செலவு செய்கிறார். ஏப்ரல் மாதம் முழுவதும் கலைகளின் மூலம் விடுதலையின் விதையை தூவுகிறார். ரஞ்சித் ஏப்ரல் மாதம் முழுவதும் கலைகளின் மூலம் விடுதலையின் விதையை தூவுகிறார். ரஞ்சித் பண்பாட்டு புரட்சியின் எரிதழல். ரஞ்சித் பண்பாட்டு புரட்சியின் எரிதழல். சினிமாத்தனம் இல்லாத சினிமாக்காரர். சினிமாத்தனம் இல்லாத சினிமாக்காரர். நவீன பார்ப்பனர்கள் ஆகிப்போன பலரின் மத்தியில் நீங்க தலித்து அதிகாரிகள், தலித்து செல்வந்தர்கள் வீட்டில் போனீங்கன்னா பூஜை அறை இருக்கும், அம்பேத்கர் படம் இருக்காது. பூஜை அறை பெருசா இருக்கும், அம்பேத்கர் படம் இருக்காது, அம்பேத்கர் புத்தகங்கள் இருக்காது, அம்பேத்கர் பற்றி எந்த அடையாளமும் இருக்காது. ஆனால் அம்பேத்கர் வாங்கிய இடஒதுக்கீட்டை அவர்களை பயன்படுத்தும். அம்பேத்கர் சொன்ன வார்த்தை இது. இந்த கவிதை முழுக்க அம்பேத்கர் கவிதை தான். நவீன பார்ப்பனர்கள் ஆகி போன பலரின் மத்தியில் ரஞ்சித் ஒரு சுதந்திர பறவை. தினம் தினம் ஒடுக்குமுறைக்கு எதிரான உனது குரல்கள், நீல சோசியல் அதில் பார்த்துட்டே இருக்கலாம் நீங்க. தினம் தினம் ஒடுக்குமுறைக்கு எதிரான உனது குரல்கள் வெடிமருந்தை போல் ஆளும் வர்க்கத்தின் அஸ்திவாரத்தை அசைக்கிறது. அண்ணல் விட்ட தேரை, அண்ணல் விட்ட தேரை ரஞ்சித் நீ முன்னிழுக்கிறாய். அண்ணல் விட்ட தேரை ரஞ்சித் நீ முன்னிழுக்கிறாய். உனக்கே என் முதல் வணக்கம். என்னை 2ஆம் ஆண்டும் கவிதை பாட அழைத்த, போன வருஷமும் பார்த்தாரு, இந்த வருஷமும் என்னை 2ஆம் ஆண்டும் கவிதை பாட அழைத்த தோழர்களே, தோழர் வாசுகி பாஸ்கர் கோசலை என்கிற ஒரு அற்புதமான நாவல், கவித்துவமான நாவல். நாவல்களுக்குள்ள கவிதையை நீங்க பார்க்க முடியாது. அப்படி ஒரு அற்புதமான கவிதையை எழுதிய தமிழ், காலையிலேருந்து நான் அவருடைய கம்பேரிங் பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு அறிவார்ந்த இன்டலெக்சுவல் என்பதை அவர் நிரூபிச்சுட்டே இருக்கிறாரு. தமிழ் பிரபா அவர்களே, என்னை இந்த தலித் பண்பாட்டு மையத்தில் அறிமுகம் செய்து வைத்த அன்பு தோழர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களே, காலையிலிருந்து ஒரு தந்தையை போல் என்னை பரிவோடு பார்த்து கொள்ளுகிற மகள் சுமித்ரா அவர்களே, நவீன் அவர்களே, இப்படி நிறைய பேர், எல்லாரும் பேரையும் சொல்லலன்னு கோச்சிக்காதீங்க. எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். ரஞ்சித், டெல்டா ரஞ்சித் அவர்களே, நீலவானத்தின் போர் சிறகு விரித்திருக்கும் பார்வையாளர்களே, எல்லாருமே நீங்க படைப்பாளிகள், போராளிகள். ஒவ்வொருத்த பேரையும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, பொதுவா சொல்லிடுறேன்னா, நீலவானத்தில் போர் சிறகு விரித்திருக்கும் பார்வையாளர்களே, படைப்பாளிகளே, இந்த நெருப்பு எல்லா மாநிலங்களும் பற்றட்டும். இந்த தமிழகத்தின் நெருப்பு எல்லா மாநிலங்களிலேயும் பற்றிக் கொள்ளட்டும். அநீதிக்கு எதிரான கலகங்கள் வெடிக்கட்டும். அநீதிக்கு எதிரான கலகங்கள் வெடிக்கட்டும். யாழன் ஆதி தலித் கவிதைகளின் போதி, யாழன் ஆதி தலித் மகாகவி, உங்களை வணங்குகிறேன். கவிஞர்களே அத்தனை பேருக்கும் வணக்கம். இது அம்பேத்கர் பற்றிய கவிதை, வேற ஒன்றும் இல்லை. நவீன் இவங்கெல்லாம் ரொம்ப இளைஞர்கள், நான் வயசானவன். அற்புதமாக கவிதை வாசித்தார்கள் எல்லாரும். நீங்க அந்த அம்மா அழ வச்சுட்டாங்க எங்களை. அதாவது அந்த அழுகை என்பது கார்ப்பரேட்டுகளுக்கு எதிரான வெடிகுண்டு. எல்லாம் கார்ப்பரேட் மயமாயிடுச்சு. அரசுல இருந்து அத்தனையுமே கார்ப்பரேட் மயமாகி போச்சு.
அந்த மாஞ்சோலையின் வலியை அந்த அம்மா கண்ணீராக வெளிப்படுத்தினார்கள். நாம் போராடுவோம். அம்பேத்கருடைய கான்ஸ்டிடியூஷன்ல we the people of இந்தியா அப்படின்னு தான் தொடங்குறாரு. அரசுக்காக இல்ல, அரசு இல்ல, அதிகாரிகள் இல்ல, அமைச்சர்கள் இல்ல, மக்கள் அப்படின்னு தொடங்குகிறார் அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர். ஏப்ரல் 14ஆம் நாள் நினைச்சு பார்க்கணும், 14வது குழந்தை அண்ணல் அம்பேத்கர். இது அம்பேத்கர் பத்தி கவிதை, இது வேற எதுவுமே இல்லை. ஏப்ரல் 14ஆம் நாள் ஒரு பகலென பிறந்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இருட்டையே வாழ்வன கிடந்தவர்க்கு ஒரு வெளிச்ச கீற்றாய் வந்தவர் பாபா சாஹேப். பள்ளி தொடங்கி பாராளுமன்றம் வரை அவர் மீது தீண்டாமை தொடர்ந்தது. அறிவால் அதை இடறி எறிந்தவர். அறிவின் அடையாளம்னாலே அம்பேத்கர் தான். அறிவால் அதை இடறி எறிந்தவர். கண்கள் நோக படித்தார். அவர் படித்ததுக்கு நேரங்காலமே கிடையாது. நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ராட்டு அப்படின்னு அவருடைய உதவியாளர், அவர் அண்ணல் அம்பேத்கரை நைட்டு வீட்டில் விட்டுட்டு காஃபி எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு அதிகாலையில் திரும்பி வருகிறார். அவர் அப்பதான் அம்பேத்கர் படித்துக் கொண்டும் எழுதி கொண்டிருந்த பொழுது அவரு அது இரவுன்னு நினைச்சிட்டு அம்பேத்கர் ராட்டுக்கிட்ட கேட்கிறார், உதவியாளர்கிட்ட, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்கிறாரு. இங்க மறாவது நாள் அம்பேத்கர் நேரம் காலம் தெரியாமல் கண்கள் நோக படித்தவர், கைகள் தேய எழுதியவர். ஒரு கையில் இல்ல, ஒரு கை சோர்ந்த பிறகு இடது கையிலே எழுதுறார் அவர் அம்பேத்கர். கண்கள் நோக படித்தவர், கைகள் தேய எழுதியவர். பகல் இரவு போதவில்லை அவருக்கு. அவர் படிக்கிறதுக்கும் எழுதுவதற்கும் பகல் இரவு போதவில்லை அவருக்கு. பல்லாயிரம் பக்கங்கள் விரிந்து கிடக்கும் அவரது எழுத்துக்கள் அது ஏற்றத்தாழ்வின் எல்லா வடிவங்களையும் ஏவுகணை போல் தாக்கியது. ஆனால் அம்பேத்கருடைய பல்லாயிரம் பக்கங்கள் விரிந்து கிடக்கிற எழுத்துக்கள் ஏற்றத்தாழ்வின் எல்லா வடிவங்களையும் ஏவுகணையை போல் தாக்கியது. அவ்வளவு நுட்பமான எழுத்துக்கள். இன்னைக்கும் அந்த எழுத்தை சவால் விடுவதற்கு ஒரு எழுத்துக்கள் கூட இன்றும் வரவில்லை என்று சொல்கிறேன். உலக நாடுகள் முழுவதும் பயணித்து அறிவின் தாகம் தீர்த்தவர். தன் ஒற்றை அறிவால் ஒடுக்கப்பட்டோரின் தலை நிமிர்த்தியவர். தன் ஒற்றை அறிவால் ஒடுக்கப்பட்டோரின் தலை நிமிர்த்தியவர். இந்தியாவின் முதல் புரட்சி மகத் சவுதார் குளத்தில் ஆயிரக்கணக்கானவர்களோடு தண்ணீர் எடுத்து பருகியது. வரலாற்றில் சிப்பாய் கழகத்தை தான் முதல் புரட்சின்னு சொல்றோம், அது புரட்சி இல்ல. இந்தியாவின் முதல் புரட்சி 1927. இது நூற்றாண்டு. மகத் குளத்தில் பொதுக்குளத்தில் தண்ணீர் எடுத்த நூற்றாண்டு இது. இந்தியாவின் முதல் புரட்சி. ஆனால் அம்பேத்கர் மகத் குளத்தில் தண்ணீர் எடுத்தது. அவர் எழுதினார், இந்த தண்ணீர் ஒன்றும் தேவாமிர்தம் இல்லை. அம்பேத்கருடைய வார்த்தைகள் இது. இந்த தண்ணீர் ஒன்றும் தேவாமிர்தம் இல்லை, நாங்கள் சாகா வரம் பெற இந்த தண்ணீரை பருகுவதன் மூலம் நாங்களும் உங்களைப் போல் சக மனிதர்கள் என்று நிறுவுகிறோம் என்றார் அண்ணல் அம்பேத்கர். தண்ணி குடிக்கிறது எங்களுக்கு தேவாமிர்தம் இல்லை, சாகா வரம் வரல, ஆனால் நீங்களும் நானும் சக மனிதர்கள் தாண்டா என்று நிறுவுவதற்கே இங்கு தண்ணீர் பருகுகிறோம் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். பெண்கள், தலித்துக்கள், சூத்திரர்களை இழிவு செய்தும் மனுநீதியை எரித்தார் மகத்குல போராட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர். மகாத்மாக்கள் சாதியின் புனிதத்தை கட்டமைத்த போது, காந்தியுடைய கடைசி எழுத்து வரைக்கும் நீங்க பார்க்கலாம், சாதிய தப்புன்னே ஒரு கடைசி வரைக்கும் சொல்லல. மகாத்மாக்கள் சாதியின் புனிதத்தை கட்டமைத்த போது அதை சாக்கடை கழிவென புறந்தள்ளியவர் அம்பேத்கர். சாதி மனங்களில் நெளியும் புழுவன உரைத்தவர் அம்பேத்கர். சாதி மனங்களில் நெளியும் புழுவன உரைத்தவர் அம்பேத்கர். அவரே சொன்னார்,
தூய்மையான சாதி என்று இங்கு எதுவும் இல்லை, எல்லோரும் கலப்பினமே. இந்திய சமூகமே கலப்பினம் தான் சொன்னார். யாருமே தூய்மையான சாதி இல்லை. அதான் அம்பேத்கருடைய ஆய்வு. தலித்துக்களின் தன்மானம், சுய நிர்ணயம், இரட்டை வாக்குரிமை வட்டமேசை மாநாட்டில் வாங்கி தந்தீர். காந்தியின் கபட நாடகத்தால் அதை இழந்த போது காலம் முழுவதும் சாதி இந்துக்களின் நுகத்தடியில் இம்மக்களை பூட்டிவிட்டாரே காந்தி என்று கண்ணீர் வடித்தவர் அம்பேத்கர். என்னென்னமோ விமர்சனம் பண்றானோ அதை பற்றி, ஆனால் எவ்வளவு கண்ணீரோடு அவர் அன்று இருந்திருப்பார் என்று எண்ணி பார்க்க வேண்டும். பூனா ஒப்பந்தம் தலித்துக்களின் சவக்குழி. பூனா ஒப்பந்தம் தலித்துக்களின் சவக்குழி. நம் உரிமைகளை கொன்று புதைத்தார்கள். உழைப்பாளர்கள், பெண்கள் பண்ணைகளில், ஆலைகளில் நேர நிர்ணயம் இன்றி உழைத்தார்கள். அவர்களின் இரத்தம் வியர்வையாய் உறிஞ்சப்பட்டது. எந்திரங்களோடு எந்திரமாய், மாடுகளோடு மாடுகளாய் பூட்டப்பட்டார்கள். ஒரு போராட்டமின்றி, ஒரு தடியடியின்றி, ஒரு படுகொலையின்றி, ஒரு துப்பாக்கிச் சூடு இன்றி ஒரு சொட்டு மையில் 8 மணி நேர வேலையை சட்டமாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர். ஒரு சொட்டு மையில் 8 மணி நேர வேலையை சட்டமாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர். உழைப்பவர் நல சட்டங்களை அறிவால் தீட்டி தந்தவர் அண்ணல் அம்பேத்கர். நீங்கள் அல்லவோ மக்கள் தலைவர். யார் யாரையோ மக்கள் தலைவருங்கிறான், யார் யாரையோ புரட்சி தலைவர்னு சொல்றானோ. அண்ணலே, நீங்கள் அல்லவோ மக்கள் தலைவர், நீங்கள் தானே புரட்சியாளர். காந்தியின் ராமராட்சிய கனவை ஒரு இந்து ஸ்வராஜ்யம்னு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்றாரு. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோவப்படுவீங்க. காந்தி எழுதுனது கான்ஸ்டியூஷன் எப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு டிராப்ட் கொடுக்கிறார் காந்தி. காந்தியின் ராமராட்சிய கனவை தீயிலிட்டு மனுவாதிகளின் சாதிய வன்மத்தை புதைகுழியில் மூடி அரசியல் அமைப்பு சட்டம் எனும் புதிய மானுடத்தை எழுதி தந்தவர் அண்ணல் அம்பேத்கர். அனைவரும் சமம் என்று சட்டம் தந்தவர். அதுக்கு முன்னால் எந்த ஸ்கிரிப்டிலும் யாரும் சமம் இல்லை, அனைவரும் சமம் என்று சட்டம் தந்தவர் அண்ணல் அம்பேத்கர். பெண்ணை மாய பிசாசு என்றார்கள். பெண்ணை மாய பிசாசு என்றார்கள். பாவ யோனியில் பிறந்தவர்கள் என்றார்கள். நாட்டியம் எடுத்தவர்கள் என்றார்கள். ஆணை மயக்குபவர்கள் என்றார்கள். சிந்திக்கும் திறனற்றவர்கள் என்றார்கள். ஆணை சார்ந்து நில் என்றார்கள். மதங்களும் வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் வரலாறு நெடுகிலும் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் வன்கொடுமைகள் வன்கொடுமைகள். வரலாறா இருக்கலாம், புராணமா இருக்கலாம், இதிகாசம், எல்லாத்திலையும் பெண்கள் வன்கொடுமை செய்யப்பட்டார்கள். குழந்தை மனமாய், உடன்கட்டையாய், பரத்தையாய், விதவையாய், குடும்ப தலைவியாய், பெண்ணின் திசை வழியெங்கும் விலங்குகள். அவள் பார்த்து விடாதபடி இமைகளை தைத்து வைத்தார்கள். அவள் பறந்து விடாதபடி இறக்கைகளை வெட்டி வைத்தார்கள். அண்ணலே, அண்ணல் அம்பேத்கரே, பெண்களை மனுஷியாக பார்த்தவரே, பெண்களை மனுஷியாக பார்த்தவர் அண்ணல் அம்பேத்கர். பெண்களின் முன்னேற்றமே ஒரு தேசத்தின் முன்னேற்றம் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். ஆணுக்கு இருக்கும் அத்தனை உரிமையும் பெண்ணுக்கும் உண்டென்று சட்டம் தந்தவர். தந்தையே, உங்களால் தானே பெண்களுக்கு மனிதம் வாய்த்தது. தந்தையே, உங்களால் தானே பெண்களுக்கு மனிதம் வாய்த்தது. உங்கள் படத்தை கையிலேந்தி போராடுகிறார்கள். இந்தியாவில் எல்லாம் சமூக நீதிக்கான போராட்டம், சமத்துவத்திற்கான போராட்டம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அம்பேத்கர் படத்தை பிடிச்சிருக்கான் எங்க பார்த்தாலும். உங்கள் படத்தை கையிலேந்தி பெண்கள் போராடுகிறார்கள். கார்ப்பரேட்டுகள் அவர்களின் கழிப்பறையை மூடுகிறார்கள். துப்புரவு பணியாளர் தொழில போராட்டத்தில் ராப்பகல் பாராம பெண்கள் அங்க உட்கார்ந்து தெருவில் போராடிட்டு இருக்காங்க. கழிப்பறையை மூடுறான் சார்.
நீங்க நினைச்சு பாருங்க, பெண்களுக்கு எவ்வளவு கஷ்டம் நீங்க நினைச்சு பாருங்க. கார்ப்பரேட் எவ்வளவு கொடியது, இந்த அரச பயங்கரவாதம் எவ்வளவு கொடியது என்பதை நீங்க நினைச்சு பார்க்கணும். உங்கள் படத்தை அண்ணலே, உங்கள் படத்தை கையிலேந்தி பெண்கள் போராடுகிறார்கள். கார்ப்பரேட்டுகள் அவர்களின் கைவரையை மூடுகிறார்கள். அடுத்தொரு போராட்டம் நாங்கள் நிகழ்த்துவோம், அடுத்தொரு போராட்டம் நாங்கள் நிகழ்த்துவோம். அண்ணலே, கார்ப்பரேட்டுகளின் வீட்டு வாசல்களில் மலம் கழிக்கிற போராட்டத்தை முன்னெடுப்போம். கார்ப்பரேட்டுகளின் வீட்டு வாசல்களில் மலம் கழிக்கிற போராட்டத்தை எம்முடைய பெண்கள் முன்னெடுப்பார்கள். வன்கொடுமைகளோடு தான் வாழ்கிறோம் தந்தையே. தலித்துகள் மீதான வன்கொடுமை இல்லாததாலே இருக்காது. நீங்க நீலம் சோசியல் அப்படின்னு ஒரு வெட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா அது வந்துகிட்டே இருக்கும். வன்கொடுமைகளோடு தான் வாழ்கிறோம் தந்தையே. உனது வழியில் கற்பித்தார் என்பதற்காக எங்கள் தலைவரை வெட்டி சாய்த்தார்கள். உங்கள் வழியில் கற்பித்தார் என்பதற்காக எங்கள் தலைவரை வெட்டி சாய்த்தார்கள். காதலித்தோம் என்றதற்காக இளவரசன் முதல் கவின் வரை இழந்தோம். சமூக நீதி மாடலின் குடிநீர் தொட்டிகள் மலத்தால் நிரப்பப்படுகின்றன. பல்கலைக்கழகங்களில் ரோஹித் வெம்புலாக்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பள்ளிக்கூடங்களில் நன்றாக படித்தான் என்பதற்காக நாங்குநேரி சின்னதுரை வீடு புகுந்து வெட்டப்படுகிறான். தினம் ஒரு சாதிய வன்கொடுமை, தினம் ஒரு ஆணவ கொலை. சேரிகளை எரிப்பது ஆதிக்க சாதிகளின் பொழுதுபோக்காய் போனது. அடிக்கடி நாங்கள் ஐயப்படுகிறோம் தந்தையே, நாங்கள் மனிதர்கள் மத்தியில் தான் வசிக்கிறோமா என்று ஐயப்படுகிறோம். அண்ணலே, தேசமெங்கும் உனக்கு சிலைகள், அவைகள் சிலைகள் அல்ல, அது நம்பிக்கையின் ஒளிக்கீற்று. கற்பி, போராடு, ஒன்றுபடி எங்களை என்று உசிப்பிக் கொண்டே இருக்கிற உருவத்தின் அடையாளம். எங்கள் நிலத்தை, எங்கள் நிதியை, எங்கள் கல்வியை, எங்கள் வேலை வாய்ப்பை, எங்கள் மனித மாண்பை மீட்க போராடுகிறது. போராடுங்கள் என்பது உங்களது சிலை. அண்ணலே, ஜனநாயகம் ஆயுதம் தாங்காத புரட்சி என்றீர்கள். ஜனநாயகம் ஒரு கூட்டு வாழ்க்கை என்றீர்கள். அண்ணலே, உங்கள் பெயரை உச்சரிக்கிறோம். உங்கள் பெயரை உச்சரிக்கிற போது சூரியன் எங்கள் திசையில் பூக்கிறது. இதோ உங்கள் வாழ்வின் இறுதி நாட்கள். பார்ப்பனிய இந்துத்துவ ஏற்றத்தாழ்வு என்கிற இழிவிலிருந்து எம்மை மீட்டு பௌத்தனாக்கினீர்கள். அண்ணலே, பார்ப்பனிய இந்துத்துவ ஏற்றத்தாழ்வு என்ற இழிவிலிருந்து எம்மை மீட்டு பௌத்தராக்கினீர்கள். மழை நீரை போல தூய்மையானவரே, புத்தகங்களையும் மனிதர்களையும் நேசித்த பேரறிவாளரே, நாங்கள் எழுந்து கொண்டே இருக்கிறோம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மலர உங்கள் அறிவை கையிலேந்தி போராடுவோம் தந்தையே. நன்றி, வணக்கம்.